தமிழ்நாட்டுல மதுரை என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? இது தேன் மற்றும் தேன் சொட்டுமிடம்னு பொருளைக் கொண்ட இடத்தை குறிக்கிற சொற்களை இணைக்குது. அதுபோலவே, உங்க ஊரின் பெயருக்கு பின்னால் உள்ள கதையை கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்க. மதுரையின் அழகு அதன் வளமான மரபுகள் மற்றும் துடிப்பான சமூகத்தில் இருக்கு. குழந்தைகள் துடிப்பான தெருக்களில் சுதந்திரமா விளையாடுறாங்க. முதியவர்கள் தங்கள் ஞானத்தையும் கைவினைத்திறனையும் பகிர்ந்து கொள்றாங்க. மதுரையின் மையத்தில் அற்புதமான மீனாட்சி அம்மன் கோயில் பக்தி மற்றும் ஆய்வு இரண்டுக்கும் ஒரு மையப்புள்ளியா இருக்கு. சூரியன் மறையும் போது அதன் பிரமாண்டம் ஒளிரும் இந்த பண்டைய நகரத்தின் துணியில் பின்னப்பட்ட கதைகளுக்கு ஒரு மூச்சடைக்கக்கூடிய பின்னணியை உருவாக்குது. மதுரை கண்களுக்கு மட்டுமல்ல, சுவைமொட்டுகளுக்கும் ஒரு விருந்து. டெம்ப்ட் என்ற துடிப்பான தெரு உணவுக் கடைகள் பாரம்பரிய உணவுகளின் மகிழ்ச்சிகரமான நறுமணங்களுடன் கடந்து செல்கிறது. ஒவ்வொரு கடியும் நகரத்தின் சமையல் மரபின் கதையைச் சொல்கின்றது. மதுரையில் கலை செழித்து வளருது. அங்கு ஒவ்வொரு மூலையிலிருந்தும் படைப்பாற்றல் வெளிப்படுது. கலைஞர்கள் ஒன்றிணைந்து சுவர்களை கலாச்சாரத்தின் துடிப்பான வெளிப்பாடுகளாக மாற்றுறாங்க.